Hi, வணக்கம், welcome back. Yes, welcome back to my channel WinTrader. ஆப்ஷன்ஸ்ல எப்படி ட்ரேட் பண்ணலாம், இதுக்கு 1 minute to 5 minutes கம்பேர் பண்ணிட்டா உங்களுக்கு ஆக்குரஸியாக ட்ரேட் பண்ண முடியுமா, ஆக்குரேட் ட்ரேட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம். இன்றைக்கி லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு காட்டி கொடுத்தேன். லைவ் மார்க்கெட் பார்க்கும்போது இன்றைக்கி கேப் டவுன் மார்க்கெட் ஓப்பனிங் தான். இன்றைக்கி என்னாச்சுன்னா 29th November பர்ஃபார்மன்ஸ் தான். இன்றைக்கி மார்னிங்கில் மார்க்கெட் ஓப்பன் கேப் டவுன் ஓப்பனுக்கு அப்புறம் மார்க்கெட்டு சப்போர்ட் கட் பண்ணிட்டு நல்லா கீழே போச்சு. இப்போ 59,300 புட் ஆப்ஷன் பார்த்துட்டா புட் ஆப்ஷன் மார்னிங்கில் 1 minute 2 ட்ரேடு கிடச்சிட்டு ஃபஸ்ட்டு ட்ரேடு வரும்போது நமக்கு சிக்னல் கேப் அப்பில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் 305 பிரேக் அவுட் போயிது, நல்லா மேலே போச்சு. 421 வரை போயதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே வந்துட்டு எகெயின் பிரேக் அவுட் போயிது 394க்கு. அதுக்கு மார்க்கெட் நல்லா மேலே போச்சு, அப்ராக்சிமேட் 500க்கு மேலே போச்சு. இப்போ நல்லா 2 டைம் ட்ரேடு பண்ணியிருக்கேன். மார்னிங் ட்ரேடு மிஸ் ஆகிடுச்சா, நெக்ஸ்ட் டே நம்ம எடுத்தது அப்ராக்சிமேட் 10 o'clock அப்புறம் தான் அப்போ மார்க்கெட் நல்லா மேலே போச்சு. அப்போ 1 minute என்னாச்சும் மார்னிங் ட்ரேடு கிடைச்சிடும். ஆனால் 5 minutes பார்க்கும்போது 5 minutes ஆக்குரேட் ட்ரேட் தான் உங்களுக்கு நமக்கு கிடைக்கும். 5 minutes பார்க்கும்போது அவட 1 ட்ரேடு தான் பை ஹோல்ட் பண்ணதுக்காக சொல்லியிருக்காரு. கேப் அப்பில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சப்போர்ட் கட் பண்ணிவிட்டு நம்ம 325 தான் பிரேக் அவுட் போயிடுச்சு. அது நல்லா மேலே போச்சு, அப்ராக்சிமேட்டு 500க்கு மேலே போச்சு. நல்லா ட்ரேடு தான். 524 வரை மார்க்கெட்டு மேலே போச்சு. அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் இப்போ கீழே போச்சு. இப்போ பார்த்துட்டா மார்க்கெட்டு பேங்க் நிஃப்டி மேலே தான் போட்டிருக்காரு. இப்போ சாஃப்ட்வேர் பைசில் கொடுத்து நம்ம லேட்டஸ்ட் வருஷன் தான் 8.1. இது பார்க்கும்போது இது க்ரீன் கலரு அப்பாரும் வந்து பை தான், ரெட்டு கலர் செல் தான். இது க்ரீன் கலர் இப்போ அப்பாரு பார்த்தது சிக்னல் அலர்ட் கொடுத்தது. அது மேலே 12-14க்கு என்ட்ரி கொடுத்தது. டார்கெட்டு கீழே 3 போட்டிருக்காரு. இப்போ பார்க்கும்போது மார்க்கெட் மேலே போட்டிருக்காது, ஆனால் ரெசிஸ்டன்ட் கட் பண்ணவில்லை. மார்க்கெட் பார்க்கும்போது ப்ளூ தான், அது ரெட் கலர் ஸ்டார் கட் பண்ணிட்டா மார்க்கெட் மேலே ஏறும். ஆனால் இந்த மார்க்கெட்டு கொஞ்சம் மேலே ஏறுது. இது வெக்கமே மேலே ஏறும்போது அதுதான் சாஃப்ட்வேர் ஃபஸ்ட்டு ப்ளூ காட்டி கொடுத்தா. ஆனால் அந்த டைமில் நம்ம 1 minute பார்க்கும்போது ட்ரேட் ஆல்ரெடி கிடைச்சிருக்கேன். 1 minute இப்போ பார்த்துட்டா இப்போ பைசில் முன்னாடி கொடுத்ததுக்கு அப்புறம் ரெசிஸ்டன்ஸ் இந்த பாயிண்டில் பிரேக் அவுட் போயிடுச்சு. மார்க்கெட் நல்லா மேலே ஏறிப்போச்சு. அப்படியே பார்த்துட்டா 59,000 கால் ஆப்ஷன் நம்ம முன்னாடி கொடுத்த பை ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங் கட் பண்ணும்போது 268 எடுத்தது, நல்லா மேலே போச்சு. அப்ராக்ஸ் 31 வரை போயிடுச்சு. அப்போ ஷார்ட் ட்ரேடு எடுக்கிறதுக்காக சாஃப்ட்வேர் சிக்கல் அப்படி கொடுத்தது. அது மினிட் வைஸில் நல்லா காட்டி கொடுது. ஸ்ட்ராங் பிரேக் அவுட் தான் ஐடென்டிஃபை பண்ணதுக்காக நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்காக கட் பண்ணிடுச்சு. அப்போ நமக்கு நல்லா ஐடென்டிஃபை பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். 5ல் பார்க்கும்போது நமக்கு என்னாச்சுன்னா மார்க்கெட்டு அவட சிக்கல் இப்படியும் கன்ஃபார்ம் இல்லை. ப்ரீமியத்தில் பார்க்கும்போது இப்படியும் கன்ஃபார்ம் இல்லையே. இப்போ ட்ரேடு நமக்கு கிடைக்கிறது. நமக்கு இப்போ பார்க்கும்போது மார்க்கெட்டு சைட்வேஸ் ஆனால் கொஞ்சம் நல்லா டவுன் போயதுக்கப்புறம் கொஞ்சம் ரிட்ரேஸ்மெண்ட் பார்க்கும்போது அவட கன்ஃபார்ம் இல்லை. ஆனால் 1 minute ட்ரேட் ஆல்ரெடி நமக்கு கிடைச்சிட்டு ஷார்ட் பாயிண்டில் ப்ராஃபிட்டு கட் பண்ணியிருக்கேன். அதுதான் கம்பேர் பண்ணும்போது மார்க்கெட்டை ஹோல்ட் பண்ணணுமா, ஷார்ட்டில் கட் பண்ணணுமா, எக்ஸிட் பண்ணணுமான்னு நமக்கு கரெக்டாக நம்ம சாஃப்ட்வேருக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ என்ன மார்னிங்கில் ஒரு 11 o'clock முன்னாடி 1 minute நல்லா ட்ரேடு கிடைக்கும். இப்போ இன்றைக்கி பார்க்கும்போது மார்னிங்கில் 2 ட்ரேடு கிடச்சிட்டேன். இப்போ பேங்க் நிஃப்டியில் பார்க்கும்போது பேங்க் நிஃப்டியில் மார்னிங்கில் ஃபஸ்ட்டு டவுன் கேப் டவுனில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டவுன் போயதுக்கப்புறம் எகெயின் மார்க்கெட்டு 10 o'clock அப்புறம் எகெயின் டவுன் போயிடுச்சு. அப்போ 2 ட்ரேடாக நமக்கு ஆக்குரேட்டாக நல்லா ட்ரேடு கிடச்சிருக்கேன். இப்போது இது எப்படி ஒர்க் பண்ணணும், இப்போ நம்ம சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணது லைவாக உங்களுக்கு பார்க்கலாம், சிம்பிளாக யூஸ் பண்ணலாம். இப்போ சிக்னல் வரும்போது நம்ம சாஃப்ட்வேர் அலர்ட் கிடைக்கும், கன்ஃபர்மேஷன் செக் பண்ணிட்டு எடுக்கலாம். இப்போ இது 1 minute பார்த்துட்டா 1 minute வெக்கம் ட்ரேடு கிடைக்கும். 5 minutes இருந்தால் ஆக்குரேட் ட்ரேடு மட்டும்தான் வரும். ஆனால் 5 minutesல உங்களுக்கு ஈஸியாக 5 minutes ஆக்குரேட்டாக வரும். ஆனால் கேப் டவுனில் ஓப்பன் பண்ணும்போது நமக்கு நெக்ஸ்ட் ட்ரேடு எங்கே எடுக்கணும்னு மார்க்கெட் 1 minute பார்த்துட்டா உங்களுக்கு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணலாம். மார்க்கெட் ஆல்ரெடி கேப் டவுனில் ஓப்பன் பண்ணியாச்சு, ஆனால் திரும்பி மார்க்கெட்டு டவுனாக போகுமா, நம்ம சாஃப்ட்வேர் கீழே ரெட்டாக இருந்தால் தைரியமாக உங்களுக்கு ஹோல்ட் பண்ணலாம். இப்போ ட்ரேட் எடுக்கும்போது இந்த ரிட்ரேஸ்மெண்ட்டில் இந்த மார்க்கெட்டு கொஞ்சம் மேலே ஏறதுக்கு அப்புறம் அந்த பாயிண்ட்டை சப்போர்ட் கட் பண்ணும்போது தான் ட்ரேட் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரேடு மிஸ் ஆகிடுச்சு, நெக்ஸ்ட்டு பிரேக் அவுட்டில் சாஃப்ட்வேர் நெக்ஸ்ட்டு என்ட்ரி நம்ம கொடுக்குவேன். இப்போ உங்களுக்கு லைவாக உங்களுக்கு பார்க்கும்போது கரெக்டாக எப்படி ஒர்க் பண்ணணும் ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ அதுக்காக கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் கொடுத்துருக்கேன்.